என்னங்க என்ன சித்து ஒரே கோவமா திட்டிட்டு போறான் போல. உனக்கு இதெல்லாம் தேவையா? சும்மா சில்லுன்னு குழு குழுன்னு ஐஸ்கிரீமா இருக்க வேண்டிய நீ அடுப்புல எரியிற நெருப்பு மாதிரி ஆக்கிட்டு போயிட்டானே. மரியாதை இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? இப்ப நான் சத்தம் போட்டேன் மரியாதை கெட்டு போயிடும். சித்ரானா நல்லா பாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்படிலாம் சத்தம் போடுவாங்களா என்ன? எங்க போடு பார்க்கலாம். உன் சத்தத்தை கேட்கணும் ஆசையா இருக்கு. போடு. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன பண்றது? என்ன பண்ற அப்படி? சித்ரா சித்ரா இல்லை கரெக்ட் டைமில் வந்து சேர்ந்துடும் சார். ஓகே தேங்க்யூ சார். நான் வந்துடுறேன் சார். தேங்க்யூ. என்னங்க என்னங்க என்னாச்சு? நீங்க என்ன திட்டினீங்கல்ல, இப்ப வாங்க மேல வந்து பாருங்க, உங்களுக்கே உண்மை புரியும். என்னடி சொல்ற? நீங்க என் கூட மேல வாங்க. நீங்க போன உடனே உங்க அண்ணன் ரூம்குள்ள வந்தாரு. நான் எப்படி அவரை உள்ள தள்ளி விட்டு பூட்டி வச்சுட்டு வந்துட்டேன். அவர் அங்கதான் இருக்காரு. நீங்க கண்ணால பார்த்தா நம்புவீங்கல்ல, அது போதும் எனக்கு. நீங்க வாங்க. கைய விடுறி, லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. நீங்க வாங்கன்றல, வாங்க. ஏய் சொன்னா கேளு. வாங்கன்றல. வாங்க. விடுறி, நான் தான் வரேன்ல. என்னடி உன் பிரச்சனை? ஏய் சொன்னா கேளு சித்ரா. வாங்க. ஐயோ வாங்க. உள்ள வாங்க. பாருங்க. இப்போது உங்க அண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நல்லா பாருங்க. நான் பாக்குறது இருக்கட்டும், முதல்ல நீ பாரு. ஐயோ என்னங்க, இங்க தாங்க இருந்தாரு. இங்க தான் வச்சு பூட்டிட்டு வந்த. ஐயோ பொடி. என்னங்க 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 நில்லுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. முதல்ல நான் என்னமோன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப முடிவே பண்ணிட்டேன், நீ முழு லூஸ் ஆயிட்டேன்னு. இது முத்தி போனா ரொம்ப கஷ்டம். முதல்ல போய் ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் டாக்டரா பார்க்கணும். எனக்கு நான் நல்லா தாங்க இருக்கேன், நார்மலா தான் இருக்கேன்.
என்ன நம்புங்க. உனக்கு புத்தி பேதலிச்சு போயிடுச்சுடி. உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல டாக்டரை பார்க்க வேண்டியதுதான். என்னங்க ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னங்க என்னங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏய் உள்ள போடி. என்னங்க என்னடா வீரேசனா எங்கே கிளம்பிட்ட? ஆமாண்ணே, லாரி ஆஃபீஸ் வரையும் போயிட்டு வரேன். சரி சரி. என்ன சித்ரா வீட்டுக்கார வழி அனுப்ப வந்தியா? சரி சரி பார்த்து வாடா. என்னங்க என்னங்க நான் சொல்றத நம்புங்க. உங்க அண்ணனை நம்பாதீங்க. உங்க அண்ணன் ஏதோ தில்லு முள்ளத்தனம் பண்றாரு. ஆமாண்டி, முதல்ல இந்த ஆப் மென்டல் கணக்கா பேசுறத நிறுத்து. எங்க வீட்டுல எல்லாம் ஒழுங்கா தான் இருக்காங்க. பார்த்தல்ல, உனக்கு தான் நட்டு கலண்டு லூஸ் ஆயிடுச்சுடி. இல்லங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மரியாதையா போயிடு. என்ன வெறுப்பேத்தாது. அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்றத விட்டுட்டு முதல்ல உன்னை மாத்திக்க. இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டா இப்படிதான் இருக்கணும். உள்ள போ. Thank you, Vaijayanti. அவ்வளவுதான், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ரொம்ப நாள் கழிச்சு இதை போடுறீங்க இல்லையா, அதான் ரொம்ப வலிக்குது. ஐயோ வாவ், எந்த ட்ரெஸ்லயும் சரி பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நிஜமாவா? ஆமா, நீங்க இயல்பாவே சூப்பரா இருக்கீங்க. Thank you. சிலருக்கு ஹோம்லி டைப் செட் ஆகும், சிலருக்கு மாடர்ன் டைப் தான் செட் ஆகும். பட் உங்களுக்கு ரெண்டுமே சூட் ஆகுது பானு. Thank you. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. அழகா இருந்தாலும் உங்க அளவு நீட்டா மெயின்டைன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியறது இல்ல. எனக்கு இப்போ ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்குங்க. என்னது? நீங்க எப்படி சண்முகத்தை போய் கல்யாணம் பண்ணீங்க? உங்க ஹைட், உங்க பர்சனாலிட்டி எதுவுமே அவரோட எப்படியும் மேட்ச் ஆகலையே. ஏங்க, அப்படி பார்த்தா நீங்க கூட தான் ஹைட்டா இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி அவரை பிடிச்சது? நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேனே, என் கதையே வேற. பார்க்க மாடர்னா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நான் ஒரு கிராமத்துக்காரி. ரெண்டாவது, அவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காரு. அதனால அவர் மேல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம். இந்த குடும்பத்துக்கு மருமகளா வரணும்னு ஒரு ஆசை. நான் இது உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க எதுவும் சொல்லலையே. வீட்ல மாப்பிள்ள பார்த்தாங்க. அந்த டைம்ல எனக்கு யார் மேலயும் லவ் எல்லாம் இல்லைங்க. இவரை வேண்டான்னு சொல்ல என்கிட்ட ஸ்ட்ராங்கான காரணமும் இல்லை. யார் மேலேயாவது க்ரஷ், லவ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா தானே வீட்ல பார்த்த மாப்பிள்ளையே வேண்டான்னு சொல்ல தோணும். அதுக்கு இல்ல பானு, உங்க ஃபியூச்சர் கணவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு உங்களுக்கு பெரிய ட்ரீம்ஸ் எல்லாம் இருந்திருக்கும்ல. இது வரைக்கும் உங்களை யாருமே ப்ரப்போஸ் பண்ணது இல்லையா? ஒரு ரித்திக் இல்ல ரன்பீர் கபூர் அந்த அளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு அஜித், சூர்யா அந்த மாதிரி. ஐயோ வைஜெயந்தி, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. அட போங்க பானு, எப்படி எல்லாம் வாழ வேண்டியவங்க தெரியுமா நீங்க? ஏங்க இப்படி உங்க லைஃப கொடுத்து மாட்டிக்கிட்டீங்களோ தெரியல. என்னடி வீட்ல ஒரு ஆளைங்கானா? ஹலோ, ஒருவேளை எல்லாம் வெளியூர் போயிட்டாங்களோ? நீங்க சொல்ற மாதிரி சில நேரத்துல தோணும். ஆனா என்ன பண்றது, வந்து மாட்டிக்கிட்டாச்சு. இனிமே என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஹாய். வாங்க வாங்க மாமா. என்ன மாமா அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்க? நேத்து தான் வந்தீங்க, தோ இன்னைக்கு வந்திருக்கீங்க. என்ன பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்களா? பாத்தியாடி உன் தங்கச்சி நக்கலை பாத்தியா?
எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் ஓயாம அழுதுகிட்டே இருந்தா. ஏன்டே சொல்லிட்டு இருக்கே, உன் கூட பிறந்த வீட்டுல சொல்ல வேண்டியதானே? நான் தான் இந்த வீட்டுக்கு போனேன்னு சொல்ல வேண்டியதாண்டி. எப்ப சொன்னீங்க? நேத்து சொன்னேன்டி. இப்போ சொன்னேன்னு ஏன்ட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கா. சரி மாமா, நீங்க வந்ததும் எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். டைம் பாஸ் ஆகும்ல. சரிக்கா, நீ வா. டைம் பாஸா? உனக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. வைரவன் பாத்தீங்களா, நேத்திக்கும் வந்தாங்க, இன்னைக்கும் கரெக்டா வந்துட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல நான் போடல கொஞ்ச நாள் வரத்தை நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, பார்க்க கொஞ்சம் சாஃப்டா தெரியுறீங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கங்கிற நம்பிக்கையில டெய்லி தலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, அந்த ஆளு எனக்கு நல்லாவே தெரியுங்க. எங்க வீட்டுக்கு வந்து சம்மந்தம் பேசி வைக்கிறேன்னு சொல்லி அடிக்கடி இந்த ஆள் பணம் வாங்கிட்டு போவாங்க எங்க அப்பா கிட்ட. இது வேறயா? இவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், இல்லைன்னா நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த பேப்பரா இருக்கு. வாரத்துக்கு ஒரு தடவை தான் பேப்பர் வாங்குறாங்களோ. பேப்பர் வாங்குற கூட கஞ்சத்தனம் பண்ணிருக்காங்களே. படிப்போம். ஐஏஎஸ் ராமசாமி மரணம். சே, ஓப்பனிங்க இந்த நியூஸ் அவள இருக்கு. நம்ம நேர கிரகத்துக்கு ராசி பண்ணலாது பாப்போம். மீனாட்சி, காஃபி. வாங்க வாங்க. அந்த வந்துட்டு தான் இருக்காரு. வாங்க மாப்ள. காஃபி வேற என்ன அண்ணன் தம்பிலாம் ஒண்ணா வெளியே போயிட்டு வர்றீங்க? எங்க இன்னொரு பிரதர் மிஸ்ஸிங், அவரை காணா? அந்த வராரு. வர்றானா? வாங்க மாமா. வாங்க 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 மாப்ள வாங்க. என்னடா ஆள் கொஞ்சம் டல்லா இருக்க? ஏன்டா புது மாப்பிள ஒரு ஃப்ரெஷ்ஷா கலையா இருக்க வேண்டாமா? என்னடா தாடி இடையில வளர்த்தி திரியற? என்னடா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. மூஞ்சில எல்லாம் முடிச்சா அப்புறம் அப்படிதான் இருக்கும். ஏய், நான் உனக்கு ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இங்க பாரு, எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல, முதல்ல இந்த தாடி எல்லாம் ட்ரிம் பண்ணி ஒட்ட முடிய வெட்டு, அதான் நல்லா இருக்கும். இங்கெல்லாம் வெட்டினா திரும்ப வளர்ந்துரும். அங்க இந்த ஒரு விஷயத்துல தானே எனக்கு குறையே சொல்ல முடியும். ஆனா மத்த விஷயத்துல எனக்கு குறையே சொல்ல முடியாது, தெரியல. மத்ததெல்லாம் பக்கா. ஆமா, எங்க ஏதாவது ஒரு விஷயத்துல குறை சொல்லிரு பாப்பா. ஒண்ணு சொல்ல முடியாது பாத்துக்கோ. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. வணக்கம் வாங்க தம்பி. என்ன நீங்க உட்காருங்க. வாங்க. ஐயா யாரு? வார்டு மெம்பரா? என்னங்க நீங்க? இவர்தான் சரவணனுக்கு பொண்ணு கொடுக்குற சம்பந்தி. ஓ, அன்னைக்கு வந்தாரு. அன்னைக்கு வரும்போது புயல் அடிபட்டு வந்த மாதிரி வந்தாரு. இன்னைக்கு என்ன கொஞ்சம் வெள்ளையும் சொல்லியமா வந்திருக்காரு, அதான் கேட்டேன். அது சரி, சிவஞான வீட்டுல 10 விஷயம் செலவு இல்லாம சம்பந்தம் பண்றீங்க, அதான் சொல்றேன். சும்மா இருக்கீங்களா? எனக்கு ஹியூமர் சென்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, அதுவா வந்துருச்சு. வாங்க வாங்க வாங்க. நீங்க எப்ப வந்தீங்க? என்னங்க அவர் வந்தது சொல்லவே இல்ல. வந்தாரு. ஓ, காஃபி எடுத்துக்கங்க. இந்தாங்க காஃபி எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க தம்பி. நீ சாப்பிடு. ஏமா, எனக்கு வர வேண்டிய காபி தான் அங்க போயிருச்சு. எனக்கு ஒரு காபி கொண்டு வந்துரு. எடுத்துட்டு வந்துடுறேன். ரொம்ப நல்ல பொண்ணுங்க, கூட பிறந்த தங்கச்சி மாதிரிங்க. யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, உயிரை விடுவா. அப்படி அப்படி. ஆமா, நீங்க இப்படி தினமும் வந்தீங்கன்னா நாங்க எல்லாருமே உயிரை விட்டுருவோம். பாத்தீங்களா, உங்க மாப்பிள்ளை இருக்காரு பாருங்க, அவன் தான் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவான். எங்களுக்குள்ள அப்படி ஒரு இது, ரொம்ப தங்கமானவரு. இங்க பாருங்க, சும்மா சொல்லக்கூடாது, உங்க 2 பேத்துக்குள்ள அவ்வளவு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகு. சாப்பிடுங்க, வந்த வேலையை பாருங்க. குடிங்க சார், வெக்கப்படாம குடிங்க. குடிங்க குடிங்க குடிங்க. மாப்பிள்ள, உங்களுக்கு சுகர் அதின்னு எந்த ஃபால்ட் இல்லையே? இல்ல, கொஞ்சம் வயசாயிருச்சு, வேற ஏதாவது நோய் அதெல்லாம் வந்தா உங்களுக்கு தான் வரும். இவ தங்கச்சி விதவையானாலும் பரவாயில்ல, என்ன எல்லா நோயிலும் மாட்டி விட்டுருவாங்களாட்டு இருக்கு. மாப்பிள்ள நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அம்புட்டு நல்ல பிரதர்ஸ், பஞ்சவாண்டவர்கள் மாதிரி. இந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷன். பானு, யார் இது? அவர் தெரியாதா உங்களுக்கு? ஐயோ, நிஜமாவே தெரியாதா உங்களுக்கு? என்னங்க நீங்க? அவர்தாங்க கைராசி குடும்பத்தோட லேட்டஸ்ட் சம்பந்தி. பில் கேட்ஸ், அம்பானி, அந்த வரிசையில பெரிய பிசினஸ்மேன். அவரை போய் தெரியாத உங்களுக்கு? வைஜெயந்தி, நீங்க அடிச்ச கூத்துலதான் பாவம் சரவணன் வாழ்க்கை இப்படி மாட்டிக்கிச்சு. என்ன சொல்றீங்க? நான் என்ன பண்ண பானு? உங்களுடைய கணவர் ராஜேந்திரன் இருக்காரு இல்லையா, அவருக்கு பார்த்த குரங்கோட அப்பா தான் குரங்க பெத்த குச்சேலர் வந்திருக்காரு, அவர் தான். ஓ, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நான் உள்ள உட்கார்ந்திருக்கும் போது அன்னைக்கு வந்தாரே, அவர்தான் இவரா? அவரே தான். ஓ, சரி சரி சரி. ஏங்க,
பொண்ணு என்ன குரங்கு மாதிரியா இருக்கும்? அட ஆமாங்க, குரங்குலயே ரிச் குரங்கா இருந்தாலும் பரவாயில்ல, அது சரியான பிச்சைக்கார குரங்கு. அப்புறம் எப்படி சரவணன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு? ஏதோ அன்னைக்கு ஒரு வீரத்துல பேச்சுல ஆவேசத்துல சொல்லிட்டாரோ? அட நீங்க வேற, அவன் இருக்கானே வீம்புக்கு விஷம் குடிக்கிறவன். அண்ணன் வாக்கு கொடுத்துட்டார்ல, அதை காப்பாத்த தம்பிங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. வாக்கு கொடுக்கறது மட்டும்தாங்க அண்ணன் வேலை. பாவம், அதை காப்பாத்த தம்பிங்க வாழ்க்கை தான் பலிகடை ஆகும். வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. அம்மா உட்காருங்க. உட்காரு உட்காரு தம்பி. இல்லம்மா நீங்க உட்காருங்க. வா உட்காருமா. நீங்க உட்காருங்க. உட்காருங்கம்மா. எப்படி அத்தை முன்னாடி உட்காருவாங்க? சம்மதிக்கு நேரம் உட்கார முடியுமா? இதெல்லாம் கலாச்சாரங்க. சம்மதி முன்னாடியே உட்கார மாட்டாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. அப்புறம் இந்த கல்யாண தேதி 3 தேதி குறிச்சிட்டு வந்திருக்கம்மா. அதை பார்த்து எந்த தேதி நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் மற்ற ஏற்பாடுலாம் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். என்ன சொல்றீங்கம்மா? சிவஞானத்திட்ட கொடுங்க. ஐயா பாருங்க. இதுல முதல் முகூர்த்த தேதியிலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். எங்க எல்லாருக்கும் சந்தோஷம்தான். என்ன எனக்கு கல்யாணத்துல ஒரு சின்ன விருப்பம். எனக்கு கல்யாணத்துல ஒரு சின்ன விருப்பம். சொல்லுங்க தம்பி. சீர்சரத்தை எதுவும் பெருசா செய்ய முடியாம போனாலும் என்கிட்ட இருக்கிற நகை நட்டுகள்லாம் போட்டு அனுப்புறேன். மற்ற சின்ன சின்ன செலவுகளை பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். என் கல்யாணம் ஒரு சீர்திருத்த கல்யாணமா இருக்கணும். அதான் என்னுடைய ஆசை. எங்களுடைய சங்கத்துல, என்னோட நட்பு வட்டாரத்துல நான் இந்த சீர்திருத்த முறை திருமணத்தை ஆதரிக்கும் போது நான் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். என்னோட திருமணம் எளிமையா இந்த முறையில நடக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பாக்குறீங்க? புரியலையா? அதாங்க மணமக்கள் வாழ்க, மணமக்களை வாழ்த்துறேன்னு சொல்லி அப்படியே எந்திரிச்சிட்டு இந்த திருக்குறள் புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு கண்டதையும் பேசி பிளேடு போட்டுக்கிட்டு 4 நட்சத்திரம் பார்க்காம ஐயர் இல்லாம ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க பாருங்க. அப்பேற்பட்ட கல்யாணம் அதைத்தான் சொல்றான் என் மாப்பிள்ளை. அது எப்படி தம்பி? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அதான். எனக்கு இந்த ஒரே ஒரு ஆசை மட்டும்தான். என் கல்யாணத்தை பத்தி நான் வச்சிருக்கிற பெரிய கனவு இது. அப்ப சரி தம்பி, உங்க விருப்பம் தான் எங்க விருப்பம். கூச்சர்ல எப்படி கல்யாணத்தை சிம்பிளா முடிச்சுட்டா பாருங்க. உங்க எல்லாருக்கும் விருப்பம் தானே? முதல்ல அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன ராஜேந்திரன் தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ, என்ன நீ என்னகிட்ட போய் கேட்டுட்டு? உங்க விருப்பம் தான் என் விருப்பம்.
என்னங்க உங்க விருப்பத்தை சொல்லுங்க. சரவணனுக்கு எது விருப்பமோ அதான் எங்க விருப்பம். சரவணா சொல்லுப்பா. ஐயோ அண்ணா, எனக்கு சீர்திருத்த முறையில் கல்யாணம் பண்ணிக்கணும். மற்றபடி தேதி அதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணீங்க. சண்முகம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. உங்க வீட்டுக்காரர். நீங்க சொல்லுங்கம்மா. நான் என்ன சொல்றதுமா, என் மகனோட கல்யாணம் சீரும் சிறப்புமா நல்லபடியா நடக்கணும். உங்க எல்லாருடைய விருப்பம் தான் என் விருப்பமும். என்ன நீ எல்லாரையும் கேக்குறீங்க, என்னெல்லாம் கேட்க மாட்டீங்களா? உனக்கெல்லாம் ஒரு விருப்பம், அதை நாங்கள் இந்த கல்யாணத்தை தெரிஞ்சுக்கணுமாக்கோ? நேரம். சரி சரி சொல்லி தொலை, என்ன விருப்பம்னு. கல்யாணம் எப்படி வேணாலும் உங்க இஷ்டப்படி நடக்கட்டும். ஆனா புது ட்ரெஸ்ஸஸ் என் இஷ்டப்படி தான் எல்லாருக்கும் எடுப்பேன். ஏய், என்னடி நீ பாட்டு பேசாம இருக்க? உன் விருப்பத்தையும் சொல்லு. சரி, ஓன்ட்ட யாரு கேட்பாங்க? என்கிட்ட கேட்டா தானே ஓன்ட்டையும் கேட்பாங்க. உங்களை கட்டினதுனால தான் என்னை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி சரி, ஏமா நீ அடுத்த ஆளுகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கமா. அப்புறம் என்ன, நாம பேசினபடியே அந்த தேதியிலேயே வச்சுக்கலாம். ஏங்க அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க, நம்மள்ட்ட ஒரு பேச்சு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. வாங்க கேட்டுருவோம். சரி, நிச்சயம் பண்ற தேதியை பாத்துடலாமா? என்னங்க இது, இந்த வீட்டுல கல்யாணம் ஆகி புதுசா 2 மருமக வந்திருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா இல்ல மறந்து போச்சா? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல பானு. சரி நீ சொல்லு, உன் அபிப்பிராயம் என்ன? என்னங்க நீங்க, நாங்க வந்து ஞாபகப்படுத்தினாதான் நீங்க கேப்பீங்களா? நாங்களும் இந்த குடும்பத்துல இருக்கிற மருமகளுங்க தானே. பாருங்க, நானும் சரி வைஜெயந்தியும் சரி, we were born and brought up with silver spoon. மீனாட்சி மேடம் அவங்க அம்மாவை ஏமாத்தி சொத்தை புடுங்கிட்டு வந்தாலும் அவங்களும் பணக்காரங்க தான். இப்ப நீங்க பாத்திருக்கிற இந்த பொண்ணு எந்த விதத்திலையும் எங்களுக்கு நிகரே கிடையாது. இவரெல்லாம் இந்த குடும்பத்தோட சம்பந்தின்னு சொன்னா எங்க அப்பாக்கு பேங்க்ல அசிங்கம். தோ வைஜெயந்தியோட அப்பா வீரமணிக்கு சொசைட்டில அசிங்கம். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல நீங்க என்ன அசிங்கம் பண்ணணும்? இது என்னோட தனிப்பட்ட விஷயம். நல்ல விஷயம் தாங்க, ஆனா நீங்க ஒண்ணும் பக்கத்து வீட்டுல பிறக்கல. இந்த வீட்டுல என் புருஷனுக்கு தம்பியா தானே பிறந்திருக்கீங்க. பேசாம என்ன பண்றது? சரி, இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? சொல்றேன். இங்க பாருங்க, இந்த கல்யாணம் ஒரு விபத்து மாதிரி தான் நடக்குது. ஆக்சுவலி உங்க பொண்ணுக்கு பார்த்திருந்த மாப்பிள்ள இந்த சரவணன் கிடையாது, ராஜேந்திரன் தான்.